உலகை உலுக்கிய போருக்கு முற்றுப்புள்ளி. ட்ரம்ப் வெளியிட்ட அந்த பரபரப்பு வீடியோ. அமெரிக்கா ஈரான் இடையே 14 அம்ச அமைதி ஒப்பந்தம் கையெழுத்து. உலக நாடுகளுக்கு ஒரு மிக சிறந்த குட் நியூஸ் என்னன்னு கேக்குறீங்களா? அதாங்க, கடந்த சில மாதங்களா கச்சா எண்ணெயோட விலை உயர்வு, எப்போடா போர் நடக்குமோ என்கின்ற பயம்னு உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருந்த அமெரிக்கா ஈரான் பதற்றம் ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஈரானோட அதிபர் மசூத் பெசஸ்கியனும் சேர்ந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 14 அம்ச அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த ஒப்பந்தம் மட்டும் நடக்காம போயிருந்துச்சு அப்படின்னா உலகம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பெரு மந்தத்தை சந்தித்திருக்கும் அப்படின்னு ட்ரம்பே சொல்லியிருக்காரு. இந்த ஒப்பந்தத்துல அப்படி என்னதான் இருக்கு? பாகிஸ்தான் இதுல எப்படி மிடில்மேன் வேலை பார்த்தாங்க? இதனால உலக மார்க்கெட்ல கச்சா எண்ணெயோட விலை எப்படி டாப் கியர்ல குறைய போகுது? இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல இரண்டு நாடுகளும் முன்வைத்த கோரிக்கைகள் மற்றும் அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம். இது போன்ற வார் எக்ஸ்க்ளூசிவான செய்திகளுக்கு நம்மளுடைய ஜெம் தொலைக்காட்சியை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த சில மாதங்களாக உலக நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தி எந்த நேரத்திலும் ஒரு உலகப்போர் வெடிக்கலாம் என்ற சூழலை உருவாக்கி இருந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த நேரடி மோதல் போக்கு தற்பொழுது ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்திருக்கு. உலக பொருளாதாரத்தையே அச்சுறுத்தி வந்த இந்த அணு ஆயுத பதற்றத்தை தணிக்கக்கூடிய வகையில இரு நாடுகளுக்கும் இடையே விரோத போக்கை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க 14 அம்சங்கள் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முறைப்படி கையெழுத்தாகியிருக்கு. பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டினிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானோட அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால பகையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நோக்கத்துல இந்த முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல முறைப்படி கையெழுத்திட்டு இருக்காங்க. இதனை அமெரிக்க வெள்ளை மாளிகை தன்னுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்துல வீடியோ ஆதாரத்துடன் வெளியிட்டு உலகிற்கு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி லெபனான் உட்பட அனைத்து போர் முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகள் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்படும் என இரண்டு நாடுகளும் சம்மதிச்சிருக்கு. ஈரானின் உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம் என்றும் அதன் தன்னாட்சி உரிமையை மதிப்போம் என்றும் அமெரிக்கா உறுதியளிச்சிருக்கு. இதற்கு பதிலாக உலக வர்த்தகத்தின் மிக முக்கிய பாதையாக கருதப்படக்கூடிய இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சர்வதேச வணிக கப்பல்கள் எவ்வித கட்டுப்பாடும் அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்பாக செல்ல முதற்கட்டமாக 60 நாட்களுக்கு ஈரான் அனுமதி அளிச்சிருக்காங்க. மேலும் ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்திருந்த கடுமையான கடற்படை முற்றுகையை அடுத்த 30 நாட்களுக்குள்ளாக அமெரிக்கா முழுமையாக மீட்டுக்கொள்ளும் என்றும் சம்மதிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் அமெரிக்காவால ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த கடுமையான பொருளாதார தடைகள் அனைத்தும் படிப்படியாக நீக்கப்பட இருக்கு. அது மட்டுமல்ல, அமெரிக்காவால் முடக்கி வைக்கப்பட்டிருந்த ஈரானின் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்களும் நிதியும் உடனடியாக விடுவிக்கப்பட இருக்கு. போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஈரானின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் இணைந்து சுமார் 30,000 கோடி டாலர் மதிப்பிலான மறுசீரமைப்பு நிதியுதவியை வழங்கவும் சம்மதமும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய போவது கிடையாது என்ற தன்னுடைய முந்தைய உறுதிப்பாட்டை மீண்டும் புதுப்பித்து உள்ளதுடன் அதனுடைய அணுசக்தி இருப்பு குறித்து ஐநாவின் சர்வதேச அணுசக்தி முகமை கண்காணிப்பில் 60 நாட்களுக்குள் இறுதி உடன்பாடு எட்டப்படும் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த அமைதி ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்தாகாமல் இருந்திருந்தால் உலகம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பெரு மந்தத்தை சந்தித்திருக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த அமைதி ஒப்பந்த செய்தி வெளியான அடுத்த சில மணி நேரங்களிலேயே உலக சந்தையில கச்சா எண்ணெயோட விலை கணிசமாக குறைந்துள்ளதால உலக நாடுகள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கு. ஆசிய பங்கு சந்தைகளாக இருக்கக்கூடிய ஜப்பான் மற்றும் தென்கொரிய சந்தைகள்
முன்னென்றுமில்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை தொட்டு வரலாற்று சாதனையும் படைத்திருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையே நிலவி வந்த இந்த முட்டல் மோதல்களை தீர்த்து இந்த சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் மிக முக்கிய பங்கும் வகித்திருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்த அமைதி உடன்பாட்டை முதல்ல வரவேற்று உலகிற்கு அறிவித்த நிலையில இவர்களுடன் கத்தார், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின்னணியிலிருந்து பெரும் துணையாக நின்றுள்ளன. இருப்பினும் இந்த ஒப்பந்தம் என்பது ஒரு தற்காலிக 60 நாள் வழிகாட்டி வரைபடம் மட்டுமே என்பதால அடுத்த 60 நாட்களுக்குள் இரு நாடுகளும் பேசி இறுதி நிரந்தர ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் என்ற சவாலும் இதுல நீடிக்குது. ஈரான் இதுல ஏதேனும் விதிமீறல்கள்ல ஈடுபட்டால் மீண்டும் குண்டுவீச்சு தொடங்கும் என ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. இது மட்டுமல்ல, இஸ்ரேல் லெபனானில் இன்னும் சிறிய அளவிலான தாக்குதல்களை தொடர்ந்து வருவதும் இந்த அமைதி ஒப்பந்தத்தின் நீடித்த ஆயுள் குறித்து அரசியல் வட்டாரத்தில் லேசான கவலையையும் ஏற்படுத்தியிருக்கு. எது எப்படியோ கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா மற்றும் இந்த ஈரான் இடையே நிலவி வந்த போர் பதற்றத்திற்கு இந்த ஒப்பந்தம் தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாகவே சர்வதேச அரசியல்ல பார்க்கப்படுது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.